கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளில கூட தேவன் நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, எங்களோடு பேசுங்க ஆண்டவர். இரவெல்லாம் எங்களை பாதுகாத்த கர்த்தர் இந்த புதிய நாளிலே புதிய கிருபைகளை தாங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 65 அதுல 9ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். சங்கீதம் 65:9. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்கிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குது, அவர் என்ன பண்ண, பூமியை விசாரித்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறார். பாருங்க, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மளை விசாரிக்கிற ஆண்டவர். உங்களை யாரு விசாரிக்கிறாங்களா இல்லையன்னு சொல்லி நீங்க கலக்கத்தோடு இருக்க தேவையில்லை. இந்த காலை வேளையிலே உங்களை விசாரிக்கிறவர் காலை தோறும் அவர் நம்மை எழுப்புகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசாரிக்கிறது மாத்திரமல்ல, என்னென்ன நமக்கு தேவைகள் வேண்டும் என்று தேவன் அறிந்திருக்கிறார். அது விசாரித்து என்ன பண்றான், அதற்கு நீர் பாய்ச்சுகிறான். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. எப்படி ஒரு காய்ந்த நிலத்துல ஒரு நீரை ஊற்றும் பொழுது அது வேகமாக தண்ணீர் என்ன பண்ணும், அது குடிக்கும். இன்னைக்கு தண்ணீர் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. நம்முடைய உடம்புல அதிகமா சொல்லக்கூடிய தண்ணீர் அதுதான். நம்ம வாழ்க்கை நம்ம தண்ணீர் நம்ம நல்லா குடிக்கணும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பூமியை விசாரித்து அது என்ன நீர் பாய்ச்சுகிறார். உங்க குடும்பத்துக்கு ஆண்டவர் நீர் பாய்ச்சுகிற தேவன், உங்களுக்கு சமாதானத்தை பாய்ச்சுகிற தேவன், உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன், உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன். அவர் சொல்றாரு, நான் கொடுக்கிற தண்ணியை கொடுக்கிறவனுக்கு ஒரு நாளும் தாகம் உண்டாகாது என்று சொல்லுகிற ஆண்டவர். இந்த சமாரியா ஸ்திரீ தண்ணீர் எடுக்க வரும் பொழுது தண்ணீருக்கு தாகத்துக்கு தான் இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, கிணறும் ஆழமா இருக்கு, எப்படி தண்ணீர் வரும் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அவர் பேசுற எல்லாத்தையும் சொல்லும் பொழுது அவர் சொல்றா, இயேசுவிடத்தை தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை இந்த தாகம் நீங்கினது என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நீங்களும் தேவனுடைய சமூகத்துல அவர்கிட்ட கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். தேடும் பொழுது அவர் என்ன பண்றாரு, உங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிற தேவனாக இருக்கிறார். ஜீவ தண்ணீரை கொடுக்கிற ஆண்டவர், ஒரு காலும் தாகம் எடுக்காது. வெளிப்படுத்தி விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் நம்மளுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறார். எவெல்லாம் தாகமா இருக்கிறார்களோ அவர் என்னிடத்தில் வந்து வாங்கிக் கொள்வான் எழுதப்பட்டிருக்கு. யாருக்கெல்லாம் அந்த இயேசுவை அறிந்து கொள்வதற்கு நீங்க தாகமா இருக்கிறீங்களா? எதுக்கு தாகமா இருக்கிறோம்? வேதத்தை படிக்கிறதுக்கு தாகமா இருக்கணும், ஜெபிப்பதற்கு தாகமா இருக்கணும், குடும்பத்து மேல கவனமா இருக்க தாகமா இருக்கணும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, அவர் தண்ணி நிறைந்த தேவன் அதை மிகவும் செழிப்பாக்குறார். உங்களை செழிப்பாக்குற ஆண்டவர் நிச்சயமாக. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நிச்சயமா உங்களை செழிப்பான தேசத்துல தண்ணீரையும் தீயையும் கடந்து வந்தோ, ஆனால் எங்களை செழிப்பான தேசத்திலே கொண்டு வந்தீர். உங்களுக்கு ஒன்று செழிப்பான ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். எப்பொழுது நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய அந்த செழிப்பிலே உங்களை நடத்தும்படியாக. தண்ணீரையும் தீயையும் கடந்து வந்தோம். தீ வந்து சுடும். அந்த நெருப்பு நிறைந்த நெருக்கமான வாழ்க்கை, நெருக்கமான போராட்டம், நிச்சயமா அது மாறும். நெருக்கத்தை நீக்கி ஒரு விசாலமான இடத்தை உங்களுக்கு தருவார். அவர் விசாரிக்கிறவர், நீர் பாய்ச்சுகிறவர், செழிப்பாக்குறவர். அது மாத்திரமல்ல, அழகா சொல்றது, அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிற ஆண்டவர். நிச்சயமாக உங்களை ஆண்டவர் தானியத்தை கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நீங்க நிச்சயமாக ஆமென் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. நன்மையும் கிருபை உங்களை தொடரும். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, பூமியை விசாரித்ததற்கு நீர் பாய்ச்சுகிறேன். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எல்லாம் எந்தெந்த ஏக்கத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை விசாரித்ததற்கு தேவையான காரியங்களை ஆண்டவரை விசாரிக்கிறது. அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்களுக்கு அவைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே, செழிப்பை காணட்டும், வனாந்தரங்கள் மாறட்டும். ஆண்டவரே அப்பனே, வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தின ஆண்டவர், இந்த வனாந்தரம் எப்பேற்பட்ட பாதைகளா இருந்தாலும்
ஒரு செழிப்பை இந்த காலை வேளையில் இந்த பிள்ளைகளுக்கு தருவதற்காய் நன்றி. சமாரியா ஸ்திரீயுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்த என் தேவன் இந்த புதிய நாளிலே ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை விசாரித்து நடத்துகிறதற்காய் நன்றி. நாணயத்தினால் ஆண்டவரே இந்த களச்சியத்தை நிரப்புவீராக, பாதுகாத்துக்கொள். ஆவி ஆத்தும சரீரத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.